வணக்கம். உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்க சிந்தனையையே முற்றிலுமா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தகவல் சுரங்கம்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா பொதுவா மாபெரும் வெற்றி பெற்றவங்க தங்களோட வெற்றிக்கு காரணமான உண்மையான ரகசியங்களை உலகத்துக்கிட்ட அவ்வளோ ஈஸியா ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பரவலான எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் அந்த எண்ணத்தை அப்படியே சுக்குநூறா உடைக்குது. கரெக்ட். நெப்போலியன் ஹில் எழுதின ஹவு டு ரைஸ் யோர் ஓன் சேலரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். இது சும்மா ஏதோ ஒரு கற்பனையான தத்துவ புத்தகம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அமெரிக்காவோட மாபெரும் கோடீஸ்வரரான ஆண்ட்ரூ கார்னகி தன்னோட வெற்றிக்கான ரகசியங்களை நெப்போலியன் ஹில்லோட நேருக்கு நேரா பகிர்ந்துகிட்ட நேரடி உரையாடல்களோட தொகுப்பு தான் இது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாரத்துக்கு வெறும் $1க்கும் சற்று அதிகமான தொகையை, அதாவது $1.20 மட்டுமே சம்பாதிச்ச ஒரு சாதாரண தொழிலாளி எந்த பின்பலமும் இல்லாம எப்படி உலகத்தோட மாபெரும் எஃகு சாம்ராஜ்யத்தை, அதாவது ஒரு பெரிய ஸ்டீல் எம்பையரை உருவாக்குனாரு. அந்த ஆச்சரியமூட்டும் பயணத்தோட பின்னணியில இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இந்த மூலப்பொருளோட மிக முக்கியமான சிறப்பம்சமே இதோட நடைமுறை சாத்தியம்தான். அதாவது கார்னெகி தன்னோட வாழ்நாள்ல சம்பாதிச்ச பெருஞ்செல்வத்தை மட்டும் உலகத்துக்கு விட்டுட்டு போக விரும்பல, இல்லையா? ஆமாம். அவர் ஒரு மாபெரும் நூலகம் மாதிரி செயல்பட்டாரு. அந்த செல்வத்தை அவர் எப்படி அடைஞ்சாரு அப்படிங்கிற வெற்றிக்கான ஃபார்முலாவை சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆழமான விருப்பம் அவருக்கு இருந்தது. அதுக்காகவே அவர் நெப்போலியன் ஹில்ல தேர்ந்தெடுத்து பல வருஷங்கள் செலவிட்டு தன்னுடைய அனுபவங்களை அணுவா அவரோட பகிர்ந்துகிட்டாரு. இந்த உரையாடலோட நோக்கமே வெற்றிக்கான அந்த தெளிவான வரைபடத்தை கேட்பவரான உங்களுக்கு நேரடியாக கடத்துறது தான். அந்த வரைபடத்துல கார்னகி குறிப்பிடுற 17 வெற்றி கொள்கைகள்ல மிக முக்கியமான சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதை இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்வியல எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம பேசலாம். முதல்ல தெளிவான நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கிறாரு. இப்போ டெஃபினிட்னஸ் ஆஃப் பர்பஸ்னு சொல்லுவாங்க. வெற்றி அப்படிங்கிறது வெறுமனே எனக்கு நிறைய பணம் வேணும், இல்ல நான் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் அப்படின்னு மேலோட்டமா ஆசைப்படுறதுல இல்லைன்னு அவர் சொல்றாரு. உண்மைதான். ஒரு சாதாரண ஆசைக்கும் வெறித்தனமான விருப்பத்துக்கும், அதாவது ஒரு பர்னிங் டிசைருக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கார்னகி தன்னோட வாழ்க்கையில எஃகு தயாரிச்சு விக்கணும் அப்படிங்கறத ஒரு சாதாரண ஆசையா மட்டும் வச்சிருக்கல. அது அவருக்கு ஒரு வெறியா, ஒரு தீராத தாகமா, அவருடைய ஒவ்வொரு அணுவிலும் ஊறின ஒரு விஷயமா இருந்தது. தூங்க போகும்போதும் முழிக்கும் போதும் அதே சிந்தனையில தான் அவர் இருந்தாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த மேல எவ்வளவுதான் விரித்தனமான ஆசை வச்சிருந்தாலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஒரு தனி மனிதனால மட்டுமே உருவாக்கிட முடியுமா என்ன? மிக சரியான கேள்வி. தனி மனிதனால ஒருபோதும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கறத கார்னகியே மிக தெளிவா ஒத்துக்கிறாரு. அங்கதான் அவருடைய மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தத்துவம் உள்ளே வருது. ஓ, மாஸ்டர் மைண்ட் கான்செப்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாச்சே. ஆமா. கார்னகி என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மாபெரும் வெற்றியும் தனி மனிதனோட மூளையால மட்டும் சாத்தியமில்ல. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மனங்கள் எந்த விதமான ஈகோவும் இல்லாம ஒரே நோக்கத்துக்காக முழுமையான இணக்கத்தோட செயல்படும்போது அங்க புதுசா ஒரு அபரிமிதமான சக்தி உருவாகுது. அந்த கூட்டு சக்தி தான் மாஸ்டர் மைண்ட். இதை நாம ஒரு பேட்டரி ஒப்பிடலாம். ஒரு பேட்டரி கொடுக்கிற பவரை விட பல பேட்டரிகளை ஒன்னா இணைக்கும் போது கிடைக்கிற பவர் பல மடங்கு அதிகமானது, இல்லையா? அதுபோலதான் மனித மூளைகளும். இத கேட்கும்போது கார்னகியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே எனக்கு நினைவுக்கு வருது. அவர் உலகத்தோட மிகப்பெரிய எஃகு உற்பத்தி நிறுவனத்தை உருவாக்குனாரு. ஆனா தொழில்நுட்ப ரீதியா எஃகு எப்படி உருவாகுது, அதோட வேதியியல் கலவை என்ன அப்படிங்கறத பத்தி அவருக்கு முழுமையா தெரியாதுங்கிறது தான் வரலாற்று உண்மை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அவருக்கு டெக்னாலஜி தெரியாதுன்னா பின்னாடி எப்படி அந்த துறையில ஒரு முடிசூடா மன்னனா இருக்க முடிஞ்சது? அதான் அவரோட புத்திசாலித்தனம். அவர் அந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவங்கள தேடி பிடிச்சு ஒன்றிணைச்சார். தனக்கு என்ன தெரியாது அப்படிங்கறத அவர் முதல்ல தெளிவா உணர்ந்திருந்தாரு. அந்த பலவீனத்தை மத்தவங்களோட பலத்தை கொண்டு ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவா உருவாக்குனாரு. அதாவது ஒரு தலைவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல, தெரிஞ்சவங்கள ஒருங்கிணைக்கிற திறன் இருந்தாலே போதும் அப்படிங்கறது இதை விட சிறப்பா யாராலும் நிரூபிக்க முடியாது. அந்த ஒருங்கடைக்கிற திறன் அப்படிங்கிறது வெறுமனே ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது மட்டும் கிடையாது. அவங்களோட மனங்களை ஒரே அலைவரிசையில இணைக்கிறது. நீங்க யாரோட சேர்ந்திருக்கீங்க, உங்களை சுத்தி எத்தகைய மனிதர்களை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வெற்றியோட வேகத்தை தீர்மானிக்கும். சரியான மனிதர்களை ஒருங்கிணைச்சு
அவங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த இணக்கத்தை ஏற்படுத்துறது தான் தலசிறந்த தலைமைத்துவத்தோட அடையாளம். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களை நோக்கி ஈர்க்கணும்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான காந்த சக்தி இருக்கணுமே. நீங்க கவர்ச்சியான ஆளுமை, அதாவது அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா. ஒருவருடைய ஆளுமை எப்படி அவருடைய தலையெழுத்தையே மாத்தும் அப்படிங்கிறதுக்கு கார்னகியோட நிறுவனத்துல நடந்த சார்லி ஸ்வாப் என்பவரோட கதையை நாம் ஒரு பெஸ்ட் உதாரணமா பார்க்கலாம். எங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, சார்லி ஸ்வாப் கார்னகியோட நிறுவனத்துல ஒரு சாதாரண தொழிலாளியா தான் வேலைக்கு சேர்ந்தாரு. அவருக்கு ஆரம்பத்துல எந்த பெரிய பேக்ரவுண்டோ, சிறப்பான கல்வி அறிவோ இல்ல டெக்னிக்கல் நாலேஜும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட மத்தவங்களை ஈர்க்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், அதாவது ஒரு நேர்மறையான மனப்பான்மை இருந்தது. அவர் எல்லாரோட ரொம்ப சிறப்பா பழகினாரு. அந்த நேர்மறையான ஆளுமை எப்படிப்பட்ட ஒரு மாயத்தை செஞ்சது தெரியுமா? அவர் படிப்படியா உயர்ந்து கார்னகியோட முழுமையான நம்பிக்கையை பெற்று அந்த நிறுவனத்தோட தலைவரா மாறி ஒரே வருஷத்துல $1 மில்லியன் போனஸ் வாங்குற அளவுக்கு உயர்ந்தாரு. $1 மில்லியன், அந்த காலகட்டத்துல $1 மில்லியன் அப்படிங்கிறது இன்னைக்கு பல 100 கோடிகளுக்கு சமம். வெறும் சிரிச்ச முகமும் நேர்மறையான பேச்சும் மட்டுமே ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய வெற்றியை கொடுத்துடுமா? சார்லி ஸ்வாப்போட அந்த அசுர வளர்ச்சிக்கு அவருடைய நேர்மறையான ஆளுமை ஒரு அடித்தளமா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த மாபெரும் வெற்றிக்கு உண்மையான காரணம் அவர் பின்பற்றிய வேறொரு முக்கியமான பழக்கம். அதுதான் ஒரு மைல் கூடுதலாக பயணித்தல், அதாவது கோயிங் தி எக்ஸ்ட்ரா மைல் அப்படிங்கிற தத்துவம். தங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யறது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களோட இயல்பு. ஆனா சார்லி ஸ்வாப் தனக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாவும் சிறப்பாவும் உழைக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாரு. அவர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் முடிச்சுட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பல. இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு வேறு என்னென்ன செய்ய முடியும், எங்க செலவுகளை குறைக்க முடியும், எப்படி உற்பத்தியை பெருக்க முடியும்னு அவர் தானாவே முன்வந்து சிந்திச்சாரு, செயல்பட்டாரு. அதனாலதான் அவர் கார்னெகிக்கு தவிர்க்க முடியாத ஒரு நபரா, ஒரு வலதுகரமா மாறினாரு. ஆனா இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. நான் ஏன் எனக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தை விட அதிகமா உழைக்கணும்? நான் அப்படி செஞ்சா என் மேலதிகாரிகள் என்ன பயன்படுத்திக்கிட்டு என் தலையில இன்னும் அதிக வேலைகளை தானே சுமத்துவாங்க? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இது என்ன நானே சுரண்டலுக்கு ஆளாக்கிக்கிறது போல தானே? இது முட்டாள்தனம்னு இன்றைய தலைமுறைகள் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இந்த சந்தேகம் ரொம்ப இயல்புதான். ஆனா கார்னகி இத ஒரு சுரண்டலா பார்க்கல. இத தன்னுடைய சொந்த எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடா பார்க்க சொல்றாரு. இத தெளிவா புரிஞ்சுக்க நாம இயற்கையோட விதிகளை கொஞ்சம் உற்று நோக்கணும். இயற்கையோட விதிகளா? அது எப்படி வேலை செய்யுது? இங்க ஈட்டுத்தொகை விதி மற்றும் வளர்வீத விளைவு விதி, லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்ற 2 பிரபஞ்ச விதிகள் செயல்படுது. ஒரு விவசாயியை நினைச்சு பாருங்க. அவரு நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை தூவுறாரு. ஆரம்பத்துல அவருக்கு அதற்கான எந்த பலனும் உடனடியா கிடைக்கிறதில்ல. ஆனா இயற்கை என்ன செய்யுது? அவர் போட்ட ஒரு விதைய முளைக்கச் செஞ்சு 100 மடங்கா பல கதிர்களா அவருக்கு திருப்பி தருது. எக்ஸாக்ட்லி. அதே போல தேனீக்களை கவனிங்க. தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தங்களுக்கு தேவையான தேனை எடுக்கிறதுக்காக போகுது. ஆனா தங்களுக்கு தெரியாமலேயே அந்த பூக்களுக்கு தேவையான மகரந்த சேர்க்கையை அவை இலவசமா கூடுதலா செய்யுது. இதனால அடுத்த முறை அதற்கும் அதிகமான பூக்களும் தேனும் அந்த வனத்துல கிடைக்குது. ஓ, அதே தர்க்கம் மனிதர்களோட உழைப்புக்கும் பொருந்தும் சொல்றீங்க. நீங்க உங்களோட எதிர்பார்ப்புகளை தாண்டி கூடுதலா ஒரு சேவையை செய்யும்போது அது உடனடியா பணமா மாறாம இருக்கலாம். ஆமா. ஆனா அது உங்களோட திறமையா, அனுபவமா, உங்கள தவிர்க்க முடியாத ஒரு நபரா மாத்திர ஒரு விதையா மாறுது. அதற்கான பலன் ஏதோ ஒரு ரூபத்துல பன்மடங்கா உங்களுக்கு திரும்பி வரும். இது மாறாத இயற்கை விதி. கூடுதலா உழைக்கிறத நமக்கான ஒரு திறமை முதலீடா பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த கண்ணோக்கம். அந்த கூடுதல் உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. அது நமக்கான ஒரு விதையா மாறுது அப்படிங்கறத இயற்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா. சரி, இந்த விதைகளை ஊன்றதுக்கு நம்மளோட மனம் எவ்வளவு முக்கியம், மனதை எப்படி நிரல் செய்யறது அப்படிங்கறத பத்தி கார்னெகியோட தத்துவங்கள்ல என்ன ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? வறுமை பத்தின அந்த கருத்தா? அதேதான். வறுமை அப்படிங்கிறது விதியல்ல, அது ஒரு பழக்கம் அப்படிங்கிற அவருடைய ஆழமான சிந்தனை. வறுமையை எப்படி ஒரு பழக்கம்னு சொல்ல முடியும்? ஒருவருடைய பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பின்னணி, இவையெல்லாம் வறுமைக்கு காரணம் இல்லையா? இது ஒரு கடுமையான பார்வை போல தோணலாம். ஆனா இதோட பின்னணியில இருக்கிற உளவியல் ரொம்ப ஆழமானது. அப்ளைடு ஃபெய்த், அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிற கருத்தை கார்னகி இங்க முன்வைக்கிறாரு.
மனிதனோட ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு வளமான நிலம் போன்றது. நீங்க அதுல எதை விதைக்கிறீங்களோ அதை அப்படியே நிஜமாக்குற தன்மை கொண்டது. ஒரு நபர் தொடர்ந்து வறுமைய பத்தியே நினைச்சுக்கிட்டு தன்னால முன்னேற முடியாது, நான் ஒரு துரதிர்ஷ்டவசமானவன்னு தன்னைத்தானே நம்பத் தொடங்கும்போது அவருடைய ஆழ்மனம் அதையே ஒரு கட்டளையா ஏத்துக்குது. அதன் பிறகு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நேர்ல வந்தாலும் அந்த மனம் அதை பார்க்க மறுக்குது. வறுமைய ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்கமா, ஒரு சௌகரியமான கம்ஃபர்ட் ஜோனா அந்த மனம் மாத்திடுது. மாறாக, நீங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கைய உங்க ஆழ்மனசுல ஆழமா விதைச்சு அதை நடைமுறைப்படுத்தும்போது அந்த ஆழ்மனம் வெற்றிக்கான பாதைகளை தானாவே தேடத் தொடங்குது. அந்த வெற்றிக்கான பாதையை தேடும்போதுதான் கிரியேட்டிவ் விஷன், அதாவது படைப்பாற்றல் பார்வை நமக்கு தேவைப்படுது. வெற்றி பெறணும்னு உடனே நாம இதுவரை உலகத்துல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு புதிய தொழில்நுட்பத்தையோ பொருளையோ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆமா, நம்ம கண்முன்னே இருக்கிறத புதிய கோணத்துல பயன்படுத்த தெரிஞ்சாலே போதும். இதுக்கு சியர்ஸ் ரோபக் நிறுவனத்தோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த நிறுவனத்தை தொடங்கின ரிச்சர்ட் சியர்ஸ் அப்படிங்கிறவரு ஆரம்பத்துல எந்த பெரிய தொழிலதிபரும் இல்ல. அவர் ஒரு சாதாரண ரயில் நிலைய தந்தி ஆபரேட்டரா தான் இருந்தாரு. ஒரு முறை ஒரு கடிகார வியாபாரி தன்னிடம் வந்த பார்சலை வாங்க மறுத்துட்டாரு. அந்த பார்சல்ல நிறைய கடிகாரங்கள் இருந்தது. சியர்ஸ் உடனே ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தாரு. அந்த கடிகாரங்களை தானே வாங்கி தன்னுடைய தந்தி எந்திரத்தை பயன்படுத்தி மற்ற ரயில் நிலையங்கள்ல உள்ள தன்னோட தந்தி ஆபரேட்டர் நண்பர்களுக்கு தகவல் அனுப்பி அந்த கடிகாரங்களை வித்தாரு. அவர் புதுசா எந்த பொருளையும் கண்டுபிடிக்கல. தந்தி அப்படிங்கிற ஒரு பழைய தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை கடிகாரங்களை விக்கிற புதிய வியாபார தந்திரமா பயன்படுத்தினாரு. அவர் செஞ்ச அந்த சின்ன இணைப்பு தான் பின்னாடி உலகத்தோட மாபெரும் மேலோடர் நிறுவனமா விஸ்வரூபம் எடுத்தது. எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் இரண்டு பழைய விஷயங்களோட புதிய இணைப்பு தான் அப்படிங்கறத இந்த சம்பவம் ரொம்ப அழகா உணர்த்துது. ஆனா இந்த படைப்பாற்றல் பார்வை வளரணும்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் வேணுமே. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. இந்த உலகத்துல ஒரு மாபெரும் கோடீஸ்வரனுக்கும் ஒரு சாதாரண ஏழைக்கும் இயற்கை எந்த பாரபட்சமும் இல்லாம சமமா வழங்கியிருக்கிற ஒரே விஷயம் ஒரு நாளைக்கு உள்ள 24 மணி நேரம் மட்டும்தான். இந்த நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கறதுல கார்னகி ஒரு மிக தெளிவான ஆனா கடுமையான பார்வையை வச்சிருக்காரு. அவர் 24 மணி நேரத்தை தலா 8 மணி நேரங்களா மூன்றா பிரிக்கிறாரு. மனித உடலுக்கு தேவையான 8 மணி நேர உறக்கம், வாழ்வாதாரத்துக்கான 8 மணி நேர வேலை, மீதமுள்ள அந்த 8 மணி நேரம் தான் உங்களுக்கான ஓய்வு நேரம். அந்த மீதமுள்ள 8 மணி நேர ஓய்வு நேரத்துல தான் கார்னகி வாய்ப்புகளுக்கான நேரம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி டைம்னு அழைக்கிறாரு. ஆனா பொதுவா நாம ஓய்வு நேரம்னால தொலைக்காட்சி பார்க்கறது, சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கா நேரத்தை செலவிடுறது அல்லது அரட்டை அடிக்கிறது அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சாதாரண மனிதர்களுக்கும் மாபெரும் சாதனையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மனுஷன் அந்த 8 மணி நேர ஓய்வு நேரத்துல என்ன செய்றான், எதை சிந்திக்கிறான் அப்படிங்கறதே அவனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தை எந்த ஒரு பயனும் இல்லாம தற்காலிக கேளிக்கைகளுக்காக வீணடிக்கிறாங்க. ஆனா வெற்றியாளர்கள் இந்த நேரத்தை தங்களோட திறமைகளை வளர்த்துக்கவும் புதிய விஷயங்களை கத்துக்கவும் பயன்படுத்துறாங்க. தங்களோட மாஸ்டர் மைண்ட் குழுவோட விவாதிக்கவும் தங்களோட எதிர்கால திட்டங்களை தீட்டவும் பயன்படுத்துறாங்க. நீங்க வாழ்வில இப்போ எங்க இருக்கீங்க அப்படிங்கறத உங்களோட உழைக்கும் நேரம் தீர்மானிக்கலாம். ஆனா நீங்க எதிர்காலத்துல எங்க செல்ல போறீங்க அப்படிங்கறத நீங்க செலவிடுற இந்த ஓய்வு நேரமே தீர்மானிக்குது. இத சற்று ஆழமா யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நாம ஓய்வு நேரம்னு அலட்சியமா நினைச்சுக்கிட்டு இருந்தது உண்மையில நம்முடைய எதிர்காலத்தை செதுக்குற உளி. சரி, இதுவரை நாம பல விஷயங்களை அலசிட்டோம். தெளிவான நோக்கம், ஒரு மைல் கூடுதலாக பயணிப்பது, ஆழ்மனதை நிரல் செய்வது, நேரத்தை பட்ஜெட் செய்வது அப்படின்னு பல தத்துவங்களா பார்த்தோம். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயக்குற ஒரு மாபெரும் இறுதி தத்துவத்தை பத்தி கார்னகி குறிப்பிடுறாரு. அது என்ன தத்துவம்? அதுதான் பிரபஞ்ச பழக்க சக்தி, அதாவது காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ். இந்த கோணத்தை அணுகிறதே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கே. இது உலக இயக்கும் சக்திக்கும் மனிதனோட வெற்றிக்கும் என்ன தொடர்பை ஏற்படுத்துது? இது அறிவியலையும் தத்துவத்தையும் இணைக்கிற ஒரு மிக ஆழமான புள்ளி. நட்சத்திரங்களையும் கோள்களையும் பல கோடி விண்மீன் திரள்களையும் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத இயற்கை விதி ஒரு சீரான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோ அதே பிரபஞ்ச சக்தி தான் மனிதனோட தொடர்ச்சியான எண்ணங்களையும் செயல்களையும் அவனது நிரந்தர பழக்கமா மாத்துதுன்னு கார்னகி ஆணித்தரமா நம்புறாரு. அதாவது நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போதோ அல்லது ஒரு செயலை செய்யும் போதோ பிரபஞ்ச சக்தி அதை கவனிச்சு அது உங்களுடைய நிரந்தரமான பழக்கமா உங்களால மாற்ற முடியாத ஒரு விதியா மாற்றிடுதா? ஆமா,
நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செஞ்சாலும் சரி, உங்க எண்ணங்கள் நேர்மறையா இருந்தாலும் சரி, எதிர்மறையா இருந்தாலும் சரி, இயற்கையோட இந்த விதி அத ஒரு நிரந்தரமான அச்சுருவாக்கமா உங்க ஆழ்மனதுல பதிச்சிருது. அதாவது நதியானது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதால தான் பாறையையும் குடைஞ்சு தனக்கான பாதையை உருவாக்குது அப்படிங்கிறது போல நாம செய்யற ஒவ்வொரு சிறு செயலும் சிந்தனையும் இந்த பிரபஞ்ச சக்தியால பதிவு செய்யப்பட்டு அதுவே நாமா மாறிடுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப அற்புதமான விளக்கம். ஆனா இப்படிப்பட்ட உன்னதமான பாதையில இவ்வளவு தெளிவோட பயணிக்கும் போதும் ஒரு மனிதனுக்கு தோல்விகள் வருமே, அதை எப்படி எதிர்கொள்றது? கார்னகியோட ஒரு பொன்மொழி எனக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொரு தோல்வியும் தனக்கு இணையான ஒரு நன்மையின் விதையை தன்னுள்ளே சுமந்து வருது. தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாய்ப்போட தொடக்கம் அப்படிங்கிறத எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு தனி மனிதன் இந்த தத்துவங்கள் எல்லாம் பின்பற்றி வளரணும்னா அவனுக்கு சாதகமான ஒரு சூழல், ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பா. அந்த சூழலை பத்தி பேசும்போது நாம சோர்ஸ்ல உள்ள கார்னகியோட ஒரு முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார பார்வைய எந்தவித சார்புமின்றி நடுநிலையோட பார்க்கணும். இது கார்னகியோட தனிப்பட்ட உலக பார்வை. அவர் அமெரிக்காவோட சுதந்திர பொருளாதார முறை, அதாவது அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் ஃப்ரீ என்டர்பிரைஸ் மேல அதீத நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தாரு. ஒரு தனி மனிதன் தன் சொந்த முயற்சியில லாப நோக்கத்தோட புதிய தொழில் தொடங்கி தடையில்லாம முன்னேற வாய்ப்பளிக்கிற இந்த சுதந்திரமான அமைப்பு தான் ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஆணிவேர்னு அவர் கருதினாரு. ஒரு தனி மனிதனுக்கு தன் உழைப்பிற்கான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சுதந்திரமும் உந்துதலும் இருக்கும்போதுதான் அவர் தன்னுடைய தனிப்பட்ட திறன்களை முழுமையா வெளிப்படுத்துவாரு. அந்த தனிமனித வளர்ச்சிகளோட கூட்டுத்தொகை தான் ஒரு நாட்டோட பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியா மாறுது அப்படிங்கிறது கார்னகியோட ஆழமான வாதம். இந்த அமைப்புல ஒரு தனி மனிதன் தன்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் தானே விலையை நிர்ணயிச்சுக்க முடியும். அதை தீர்மானிக்கிற சக்தி எந்த அரசாங்கத்திடமோ அல்லது வேறு எவரிடமோ இல்ல, அது அவனுடைய சொந்த கைகள்ல மட்டுமே இருக்கு அப்படிங்கிறத கார்னகி மிக தெளிவா விளக்குறாரு. இன்னைக்கு நாம எத்தனையோ ஆழமான கருத்துக்களை பார்த்துட்டோம். ஆண்ட்ரூ கார்னகி அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றியாளரோட மூளைக்குள்ள புகுந்து வந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா. தெளிவான நோக்கம், ஒரு மைல் கூடுதலாக செல்வது, நேரத்தை பட்ஜெட் செய்வது, தோல்வியிலிருந்து கத்துக்கிறது என ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள ஒரு புதிய தீப்பொறியை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புறேன். ஆனா இந்த அலசலை முடிக்கிற முன் உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு புதிய கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். அது என்ன கேள்வி? இன்னைக்கு நாம மாஸ்டர் மைண்ட் மற்றும் பிரபஞ்ச பழக்க சக்தி பத்தி பேசணும். இது மனிதர்களோட கூட்டு சிந்தனையால உருவான ஒரு காலகட்டம். ஆனா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ உலகத்தை ஆக்கிரமிச்சு வர்ற இந்த நவீன காலத்துல கார்னகி மட்டும் உயிருடன் இருந்திருந்தா அவருடைய அந்த மாஸ்டர் மைண்ட் குழு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அதுல மனிதர்களோடு சேர்ந்து செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களும் ஒரு அங்கமா இருந்திருக்குமா? மனித மூளையும் இயந்திர மூளையும் இணையும் போது அந்த பிரபஞ்ச பழக்க சக்தி எப்படி செயல்படும்? எதிர்காலத்தோட மாபெரும் சாம்ராஜ்யங்கள் இப்படிப்பட்ட மனித இயந்திர ஒருங்கிணைப்பால தான் உருவாக போகுதா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.